ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே கவுன்சிலிங் ஷெடியூலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து நம்மளுக்கு இந்த வீக்குக்குள்ள நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம், வி ஆர் நியர் பைல இருக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உரிய எல்லா அப்டேட்டுமே இப்போ ரவுண்ட் 2 ஓடைய MBBS BDS வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தனுவாஸோடைய ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனி அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 19 டிகிரி பேராமெடிக்கல் அண்ட் ஃபார்மா டிக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீக்குக்குள்ள நம்மளுக்கு எப்பனாலும் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஆஃப் அனா அஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை வந்து அந்த PDF டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த கவுன்சிலிங்க வந்து ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். ரொம்ப நம்ம இதுக்கு கவுன்சிலிங்க்கு ரெடியாகி இருக்கணும். ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது லாகின் ஐடி தெரியணும், அல்லது லாகின் ஐடி தெரியல அப்படின்னா இமெயில் ஐடி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்க நேமுக்கு நேரா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்றை நீங்க வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு, நீங்க அப்ளிகேஷன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணினாலுமே என்ன கேட்கும் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து எரர், தப்புன்னு காமிச்சு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க திருப்பியும் வேற புது பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர், அப்ளிகேஷன்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP போட்டு தான் இந்த பாஸ்வேர்டை, ரீசெட் பாஸ்வேர்டை நீங்க என்ன பண்ண முடியும்னா மாத்த முடியும். எல்லாருக்குமே நீங்க வந்து லாகின் ஐடி போட்டு நீங்க பாஸ்வேர்ட் போடும்போது, பழைய பாஸ்வேர்ட் போடும்போதே உங்களுக்கு ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும் OTP போட்டு. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் நீங்க கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டா ஆக்டிவா வச்சுக்கோங்க, ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 250 rupees நீங்க பே பண்ணுவீங்க. அதுக்கும் நீங்க ரெடி ஆகி 250 rupees வந்து ஆன்லைன்ல தான் ஒண்ணு இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கும், இந்த மாதிரி பேங்க் ஆப்ஷன்ல. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி UPI ஐடி மூலமாவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேமெண்ட்டை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், OTP எதையுமே யார்ட்டையும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் நீங்க வந்து எவ்வளவு சாய்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா மேக்சிமம் நீங்க வந்து 50 சாய்ஸஸ் கொடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு எல்லாமே இங்க வந்து டிஸ்பிளே ஆகும், அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ மேக்சிமம் எல்லா சாய்ஸஸுமே நீங்க வந்து ஒரு மேக்சிமம் 50 சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம், கவர்மெண்ட் காலேஜ் வேண்டாம். ஸோ செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா SF காலேஜ், அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸே நீங்க SF காலேஜ் இது பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மாத்திக்கலாம், SF டு கவர்மெண்ட் மாத்திக்கலாம். SF டு SF வந்து நம்ம மாத்திக்கிட முடியாது. நீங்க என்ன சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு ப்ரிவியூ சாய்ஸ் அப்படின்னு காமிக்கும். எத்தனை காலேஜஸ், எத்தனை கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரிவியூ சாய்ஸ் காமிக்கும். அந்த ப்ரிவியூ சாய்ஸ் உடைய டவுன்லோட் பண்ணி நீங்க அந்த PDF வந்து நீங்க எடுத்தீங்கன்னா டவுன்லோட் மை PDF இருக்கு பாத்தீங்களா, இந்த வித கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த PDF வரும். அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், எத்தனை சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க, எத்தனை காலேஜஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த லாக் சாய்ஸ். நீங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்ல அப்படின்னா உங்களுடைய நீங்க என்னென்ன கோர்சஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன காலேஜஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ அது எதுவுமே லாக் ஆகாது. அந்த நம்பருக்கு OTP போட்டு தான் லாக் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஆட்டோ லாக் அவைலபிள் வந்து இந்த வருஷம் வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஆட்டோ லாக் அவைலபிள் இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP போட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் இந்த லாக் மை சாய்ஸஸ்னு காமிக்கிறது பாத்தீங்களா, அத லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு போட்டாதான் லாக் ஆகும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து ஒரு 4 to 5 days கொடுக்குறாங்கன்னா அந்த 4 to 5 daysல நீங்க இமீடியட்டா ஃபர்ஸ்ட் டேயே நீங்க வந்து OTP போட்டு லாக் பண்ணிட்டீங்க உங்க சாய்ஸஸ. திருப்பி நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திருப்பி போய் நீங்க என்ன பண்ண முடியாது, லாகின் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு, உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாம் டவுட்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாட்கள் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க லாக் ஆஃப் மட்டும் கொடுங்க, லாக் மை சாய்ஸஸ் கொடுக்காதீங்க. அதே மாதிரி கடைசி நாள் வந்துருச்சு, உங்களுக்கு கன்ஃபார்மா உங்களுக்கு கான்பிடென்டா தெரிஞ்சிச்சுன்னா உங்க சாய்ஸஸ் எல்லாத்தையும் நீங்க OTP போட்டு லாக் மை சாய்ஸஸ் கொடுத்தாதான் நீங்க எத்தனை கோர்சஸ், எத்தனை காலேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களோ அது ஆட் ஆகும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிக்கோங்க. இது எல்லாத்தையும் மைண்ட்ல ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் நம்மளுக்கு இந்த வீக்குள்ள ரிலீஸ் ஆயிரும். கவுன்சிலிங் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.